நிச்சயதார்த்தங்கிறது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்னர் ஆன மாதிரி ஆயிடுவோம். விநாயக மாமாவோட சிஸ்டருக்கு 10 வருஷமா மாப்பிள்ள பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா சரியா எதுவும் அமையல. இப்படியே இன்னும் 2-3 வருஷம் போனா உனக்கும் 30 வயசுக்கு மேல ஆயிடும். அப்புறம் இந்த நிச்சயதார்த்தமே உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா இதெல்லாம் பண்ணல, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஆனா உனக்கு இது தப்புன்னு கூட தோணலாம். அம்மா செய்யறது பிடிக்கலனாலும் அதை ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு தோணுது. அவருக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகாம காத்திருப்பேன்னு சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா முடியாத காரியம்க்கா. அதனாலதான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. உன்னை விட உண்மையில அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. அம்மா செய்யறத கண்ணு மூடிட்டு ஏத்துக்கோ, அதுல தப்பே இல்ல. என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? இதெல்லாம் தப்பு சாவி. அம்மா செய்யறாங்கிறதுக்காக ஒரு தப்பு சரின்னு சொல்ல முடியுமா? நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தா அவரு போய் அவர் தங்கச்சி கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. தனக்கு கல்யாணம் ஆகலனாலும் அண்ணனுக்காக காத்திருக்கிற பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க வீட்டுல பேசி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது சாவி. நிச்சயதார்த்தம் நம்பி வரவர்கிட்ட தாலியை கொடுத்து கட்ட சொன்னா எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். அவரும் அவர் குடும்பமும் நம்மள பத்தி என்னமா நினைப்பாங்க? 8 மாசமா காத்திருந்ததுக்கு சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டு தான் நினைக்க மாட்டாங்க. நான் ஒருத்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை பேர் அசிங்கப்படணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா செய்யறதுதான் சரின்னு நீ எப்படி சொல்லலாம்? இருடி, நான் அப்பா கிட்ட போய் பேசிக்கிறேன். அப்பா. என்ன காயத்ரி? அப்பா பதறாம வா. அப்பா, சாவி ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்த மேடைய கல்யாண மேடையா மாத்த போறேன்னு அம்மா சொன்னாங்களா? அம்மா அப்படி சொன்னாலும் அது தப்புன்னு நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நான் சொன்னா ஏதாவது கேட்பாளா? இல்ல அப்படிதான் இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? இந்த வருஷம் நம்ம புள்ள பெத்துக்கலான்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. உன் தங்கச்சிக்கும் உனக்கும் இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் அவ எப்ப பிள்ளை பெத்துக்கலான்னு சொல்லியிருப்பான்னு. வாழ்க்கையில நான் கேள்வி கேட்கறதோ எதிர்த்து பேசுறதோ இந்த வீட்டுல நடந்ததே இல்லம்மா. உன் அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்பா இப்படி இருக்கீங்க? அம்மா நினைக்கிறது மடத்தனமா இருக்கு. சரிதான் போடின்னு அவங்க வீட்டுல இந்த சம்பந்தமே வேண்டான்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செத்தாலும் நான் இன்னொரு மாப்பிளைக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்க அம்மா யோசிக்காம இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். சாரிப்பா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அம்மா இப்படி ஒரு திட்டத்தோட இருக்காங்கங்கறத குறைஞ்சபட்சம் அவர்கிட்டயாவது நம்ம சொல்லிடுறதா நல்லது. இத நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? வேற வழி இல்லப்பா. எனக்கு இந்த கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல மனுஷனை நம்ம ஏமாத்த கூடாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காக அவர்கிட்ட போய் அம்மா இப்படி ஒரு திட்டத்தோட இருக்காங்கங்கறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணலாமா வேண்டாமாங்கறத அவரும் அவங்க குடும்பமும் முடிவு பண்ணட்டும். இல்ல உங்க மனசு மாறி நிச்சயதார்த்தத்தையே கல்யாணமா பண்ணிடலான்னு சொன்னா கூட சந்தோஷம் தான்ப்பா. ஆனா சொல்லாம மட்டும் செய்யக்கூடாதுங்கிறதுதான் என்னோட முடிவுப்பா. இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அம்மா செய்யற நல்லதுக்கெல்லாம் துணையா இருங்க, அது தப்பு இல்ல. ஆனா இது இன்னொரு குடும்பத்தோட சந்தோஷத்தை அடியோட புரட்டி போடுற காரியம்ப்பா. அந்த பாவத்தை நீங்களும் செய்யாதீங்க, அம்மாவையும் அதுல இருந்து காப்பாத்துங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குப்பா. அம்மா இப்படி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவருக்கு என் மேல இருக்கிற பிரியம் போய் வெறுப்பு கூட வரலாம்ப்பா. ஏன் அந்த குடும்பமே கூட என்ன வெறுக்க செய்யலாம். சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கைய சங்கடத்தோட தொடங்குற மாதிரி பண்ணாதீங்கப்பா. பிளீஸ் பா, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அப்பா, இது உங்களுக்கும் தெரியாம அவருக்கும் தெரியாம அவருக்காக நான் ஜவுளி கடையில வாங்கின ஷர்ட் சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். மறைச்சு வச்சு செய்யறது தப்புனா சர்ப்ரைஸும் தப்புதான். நான் இதை உங்ககிட்ட மறைக்க விரும்பல. நீங்களே இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா அவரோடதான். ஆனா அது நிச்சயமா திருட்டு கல்யாணமா இருக்க கூடாதுன்னு விரும்புறேன். இத தெளிவா சொல்லி இத அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்கப்பா. பிளீஸ். இந்தாங்கப்பா, புடிங்கப்பா. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுங்க. கரெக்டா ஸ்பாட்டை சொல்லி அனுப்பிடுங்க. நான் பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுறேன். பெருசா நேரம் அங்க போயிட சொல்லுங்க. ஓகே. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். என்ன நடந்தது, என்ன பாத்தீங்கங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சார், நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த வழியா போயிட்டு இருந்தோம் சார். எவனோ ஒருத்தன் இவரை கொன்னுட்டு எங்களை பார்த்து தப்பிச்சு விட்டான் சார். கொலை பண்றத நீங்க பாத்தீங்களா? இல்ல சார். ஆள் எப்படி இருந்தா? சார், ஆள் பார்க்க கொஞ்சம் பேக் மாதிரி இருந்தான் சார். அதுவும் இல்லாம கண்ணாடி வேற போட்டிருந்தான் சார். அவனுக்கு சுமார் 30 வயசு இருக்கும் சார். மறுபடியும் அவனை பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும் சார்.
இந்த பேக் அவன் விட்டுட்டு போன பேக் சார். எங்களை பார்த்துதான் பயந்து விட்டுட்டு போயிட்டான் சார். அம்மா எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்கு தான் செய்வேன் அப்படிதான் நம்பணும். இதெல்லாம் பியூட்டி பார்லர்ல போய் செஞ்சிருந்தா 300 ரூபா 400 ரூபா சார்ஜ் பண்ணிருப்பாமா. மொத்தமா ஒரு 10 ரூபா கூட செலவு பண்ணாம வீட்லயே பண்ணிட்டேன் பாத்தியா. எதுக்குமா எனக்கு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குமா? இதுல என்னடி கஷ்டம் இருக்கு? உன் தங்கச்சி தான் உனக்கு ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அவ ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள செஞ்சிடலாமே செஞ்சிட்டு இருக்கேன். அதுதான் எதுக்குன்னு உன்னை கேக்குறேன். அப்படி இல்ல காயத்ரி, கல்யாணம் வருதுன்னா நம்ம எல்லா விதத்திலயும் ரெடியாக ஆரம்பிச்சிடணும். கல்யாண பொண்ணு எப்பவுமே மங்களகரமா பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும். அழுக்கு துணியை கட்டிக்கிட்டு மூஞ்சில எண்ணெய் வழிய விட்டுட்டுலாம் இருக்க கூடாதுமா. அதெல்லாம் தப்பு. நிச்சயதார்த்தம் தானமா வருது, கல்யாணம் வரை இன்னும் டைம் இருக்கேமா? நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணத்துக்கு சமமா. இந்த பாரு என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். நீ எனக்கு எது நல்லதோ அதை தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமா. எல்லாருக்கும் எது நல்லதோ அதுதாம்மா எனக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, நான் எப்பவும் போலவே இருக்கேம்மா. ஐயோ, உனக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்னு தெரியலம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்த. பிறந்ததே லேட்டுனா பிறந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் அழவே ஆரம்பிச்ச. அதுலயும் லேட்டுமா. அப்பவே எங்க தாத்தா உன் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப லேட்டா தான் நடக்கும்னு சொன்னாரு. நீயே பாரு, 28 வயசு முடிய போகுது. இப்பவும் பொண்ணை பார்த்துட்டு நிச்சயத்துக்கு வரத்துக்கே 8 மாசம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம், புள்ள பேரு, எவ்வளவு இருக்கு வாழ்க்கை. இருக்கிறது தானமா இருக்கு. ஆனா நீ தாண்டி எனக்கு எல்லாமே. அந்த பையன் ரொம்ப நல்ல மாதிரியா தான் இருக்காரு. ஆனா இந்த சாமர்த்தியத்துல மட்டும் கொஞ்சம் மட்டுன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு கற்பூர குணம் இல்லன்னு வச்சுக்கயேன், கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. உங்க அப்பா மாதிரின்னு வச்சுக்கயேன். ஆனா அது ஒண்ணும் தப்பு இல்ல காயத்ரி. ஒண்ணுல குறைஞ்சிருந்தா இன்னொன்னுல கூடி இருக்கும். ஆனா வாழ்க்கையில சாமர்த்தியம் ரொம்ப அவசியமா. அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீ தான் அதை சரி கட்டணும். சாமர்த்தியமா இருக்க பாரு. சட்டு சட்டுன்னு முடிவெடுத்து உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுக்கணுமா. அப்புறம் நான் சொல்றத மனசுல நல்லா ஏத்திக்கோ. கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளைய ஒரு ஹவுசிங் லோன் போட சொல்லு. நல்லா இருக்குமா நீ சொல்றது? கல்யாணம் முடிஞ்சதுமே அவரை கடன்காரனாக சொல்றியா? அப்படி இல்லம்மா, வீட்டு கடன் வாங்குறதுங்கிறது ஒரு பொறுப்பு. கடன் தீர்ற வரைக்கும் அவரோட கவனம் அங்க எங்க செதறாம அப்படியே இருக்கும். கடன் அடைஞ்சிருச்சுன்னா மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். கண்ணெறிஞ்ச பொண்டாட்டி, சொந்தமா ஒரு வீடு, கையோட ஒரு குழந்தையும் பிறந்துருச்சுன்னா அதுதாம்மா வாழ்க்கை. எனக்கு புரியலமா. அவங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தனியா ஒரு வீடு எதுக்குமா எங்களுக்கு? இந்த பாரு, இதானே வேண்டாங்கிறது. உன்னை நான் தனியா போன்னு சொல்லலமா, ஒரு வீடு கட்டுன்னு தான் சொல்றேன். நான் மட்டும் சாமர்த்தியமா இல்லைனா உங்களுக்கு எல்லாம் இந்த வீடு கிடைச்சிருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. உங்க அப்பாவை கொலவி மாதிரி கொட்டி கொட்டி கடன் வாங்க வச்சுதான் இந்த வீட்டை கட்டினேன். வாடகை பிரச்சனை இல்லாம, வீட்டுக்கார பிரச்சனை இல்லாம இப்ப எவ்வளவு சந்தோஷமா நம்ம இருக்கோம். என்னைக்கு இருந்தாலும் சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கணும் காயத்ரி. வீடுன்னு ஒண்ணு இருந்தா பொறுப்புன்னு ஒண்ணு வரும். அதுக்காக தான் சொல்றேம்மா. இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாச்சும் இருக்கா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு கிண்டலா இருக்குல்ல. ஆனா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அம்மா எவ்வளவு கரெக்டா சொன்னாங்கன்னு தோணு பாரு. அம்மா, வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு என்னைக்குமே இருந்தது இல்லம்மா. அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னையும் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு காரணம் இவ்வளவு நாள் தள்ளி இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அத நான் பெருசாவே எடுத்துக்கலம்மா. பெருசுதாம்மா, நிச்சயமா கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். எதெல்லாம் தள்ளி போகுதோ அது எல்லாமே என்னைக்கோ ஒரு நாள் சிக்கலை கொடுக்கற விஷயமா தான் இருக்கும். இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. தள்ளி போகுதுன்னு ஏமா நினைக்கிறீங்க? அது எப்ப நடக்கணும்னு விதி இருக்கோ அப்பதானமா நடக்கும். நாம தீர்மானிக்கிறது தான் எல்லாமேனா அப்புறம் நமக்கு மேல கடவுள்னு எதுக்குமா இருக்காரு?
கடவுளோட வேலை தீர்மானிக்கிறது இல்லம்மா, நாம தீர்மானிச்சத ஆசீர்வாதம் பண்றதுதான். இந்த பாரு, மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் உன் கல்யாணத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பாரு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் நான் செய்வேன் அப்படின்னு நீ நம்பிதான் ஆகணும். நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா, ஆனா சொல்ல யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. நான் துருவி துருவி எல்லாம் கேட்க மாட்டேன், பட் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுதுமா. கல்யாணம் அவ்வளவு கஷ்டமாமா? இல்ல காயத்ரி, கல்யாணம் அவ்வளவு கஷ்டம் இல்ல, ஆனா வாழ்க்கை கஷ்டம். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என் அனுபவத்தை உனக்கு கவசமா போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு புரியலன்னா பரவாயில்ல, நிதானமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்லம்மா. டேய் ஐயப்பா, டேய் எந்திரி. என்னண்ணா? டேய், நான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன்டா. எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியலடா. நீ தாண்டா அந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தணும். என்னண்ணா சொல்ற? வேலைக்குல போயிடுச்சா? அதெல்லாம் இல்லடா, காயத்ரிக்கு ஒரு மோதிரம் வாங்கலான்னு கடைக்கு போனடா. தலையெழுத்தா இது. இவன ஒரு பாலா போனவே என் கையில இருந்த பைய அடிச்சுட்டு ஓடிட்டான்டா. அடக்கடவுளே, மோதிரம் போயிடுச்சா? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. டிலே பண்ணாத, சீக்கிரம். டேய், மோதிரம் போனா போட்டுட்டா. என் வாழ்க்கையே போயிரு போல இருக்குடா. கடவுளே, சினிமாவுல கொலையை பார்த்தா கூட பயப்படுவேன். எனக்கு போய் என்னண்ணா சொல்ற? கொலை கொலை கொலைடா. ரத்தம் பார்த்தா. எனக்கு என்ன செய்யறது, என்ன பண்றது எதுவுமே புரியலடா. எனக்கு நீ என்ன பேசுறதுனா புரியல. தயவு செஞ்சு பதறாம கொஞ்சம் தெளிவா என்னன்னு சொல்லுண்ணே. டேய், காயத்ரிக்கு கிஃப்ட் வாங்க கடைக்கு போலடா. ஐயப்பா, சத்தியமா நான் கொலை பண்ணலடா ஐயப்பா. அந்த பாலா புடவைய பைய அடிச்சுட்டு ஓடப்போ அவனை ஃபாலோ பண்ண வேண்டியது ஆகி போச்சுடா. என் பையன் அவன் கையில இருந்து எடுத்துக்கிட்டு திரும்புறப்போ சொல்லி வச்ச மாதிரி யாரோ 2 பேரும் எதிரில வந்து நிக்கிறாங்கடா. என்னதாண்டா கொலைகாரன் நினைச்சிருப்பாங்க. மை காட், என்னண்ணா சொல்ற? ஐயப்பா, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லடா. பதட்டத்துல என் பையன் அங்கேயே போட்டு வந்துட்டடா. அது அங்க இருந்தா நிச்சயமா சிக்கல் வரும். டேய், எப்படியாச்சும் அதை எடுத்து வந்துடணும். டேய், கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. வாடா, அதை போய் எடுத்து வந்துருவோம். விளையாடுறியா? இந்நேரம் அந்த பை போலீஸ் கைக்கு போயிருக்கோம். ஐயோ, போலீஸ் கைக்கு போயிருக்குமா? உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோனே. மோதிரம் போனா போட்டோம், நீ அங்கேயும் தப்பிச்சு வந்த நினைச்சு சந்தோஷப்படு. தப்பிச்சுட்டடா. தெரியலையேடா, உடம்பெல்லாம் நடக்குதுடா. எனக்கு ஏன்டா இப்படி ஒண்ணு நடக்கணும்? காயத்ரிக்கு ஆசையா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு போனேன். மனசுல இருந்த சந்தோஷமே போயிடுச்சுடா ஐயப்பா. ஏண்டா, போலீஸ் கிழிச்சுன்னு வந்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? ஐயோ, என்னென்ன பேசிட்டு இருக்க? டேய், திட்டாதடா. பயத்துல என்ன பேசுறதே தெரிய மாட்டேங்குதுடா. அப்ப அந்த பேக்கை எடுக்க வேணாங்கறியா? லூசு தான் அங்க திரும்பி போவான். பேசாம நான் சொல்றதை கேளு. இத பாருண்ணே, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன்கிட்ட பேக் அடிச்சுட்டு போனோம்னா யாரோ கொன்னுட்டாங்க, அவ்வளவுதான். சனியை பிடிச்சவன்டா இவன். ஏன்டா என் லைஃப்ல குறுக்க வரணும்? இவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, எந்த எதுவுமே தெரியாதுடா. போட்டோ வேற எடுத்திருக்கியா? எங்க காட்டு. என்னத்த சொல்றது? போன
போய் கை கால் அலம்பிட்டு அம்மாவை காஃபி போட்டு தர சொல்லி குடி. இந்த விஷயத்த நீ டோட்டலாக மறந்துடு. நீ யாரையும் பார்க்கல, யாரையும் கொலை பண்ணலை. சொல்லப்போனால் இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃப்ரீயாக விடு. அப்படி ரொம்ப சிக்கலாகும் போல இருந்துச்சுன்னா உங்ககிட்டேருந்து பைய அடிச்சுட்டு போன மேலே நீயே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. மேட்டர் சால்வ் ஆகிடும். போனேன். மாப்பிள்ள மாமா வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா யார் வந்து காணும் பாருங்க. அடடே அடடே வாங்க சம்பந்தி உட்காருங்க. நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காந்து பேசுங்க. இருக்கட்டுங்க, ஒரு வேலையை வந்து அப்படியே மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது இது? அது வந்து நான் அப்புறமா சொல்றேனே. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா? அட வாங்க. என்னங்க இது? கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ளைய தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. மா இதுல என்னம்மா தப்பு இருக்கு? போனதும் அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு அண்ணா சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதானே? அம்மா காயத்ரியோட அப்பா ரொம்ப வெகிலிமா. எல்லார் எதிரிலயும் மாப்பிள்ளைய தனியா கூட்டிட்டு போனா மத்தவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க கூட அவருக்கு தோணல. பத்தியா கையில ஒரு பார்சல் இருக்குக்கா. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். ஏய் விடுறா. கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அப்படி என்ன பேச்சு அவங்களுக்குள்ள? வர வேண்டியதானே? ஏமா பேசு. அடடே வாங்க குழந்தை. பூர்ணி உன் அண்ணன் வீட்ல இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம் குழந்தை? முதல்ல வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க. அம்மா ஒரு காஃபி போட்டு சரி வா. பூர்ணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? சார் நீங்க எதுக்கும் பதட்டப்பட வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை. வலசரவாக்கம் மார்க்கெட் பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. செத்து போனவன் பக்கத்துல ஒரு பை கடந்தது. அது உங்க பிள்ளையோடது. அதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவரை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது? இன்ஸ்பெக்டர் என்னமா சொல்றாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன நடந்துச்சு? ஐயோ எனக்கு இன்ஸ்பெக்டர் என்னமா சொல்றாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னப்பா நடந்துச்சு? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சார் விநாயகம், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வலசரவாக்கம் மார்க்கெட் பக்கம் போனீங்களா? எதுக்கு கேக்குறேன்னா அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. செத்தவன் பக்கத்துல ஒரு நகை கடை பேக் இருந்தது. அந்த பேக்ல ஒரு ரிங் இருந்தது. பில்லுல உங்க பேரும் அட்ரஸும் தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா போயிடுச்சு. இல்ல நான் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் கொலை பண்ணல சார். என்ன நம்புங்க, நான் கொலை பண்ணல சார். இருங்க. இப்ப எதுக்கு பதறீங்க? நீங்க கொன்னீங்கன்னு நான் சொன்னேனா? கொலை நடந்த இடத்துல உங்க பேக் இருந்தது, அவ்வளவுதானே? அதத்தானே சொன்னேன் நானு. ஐயப்பா நான் சொல்லல. சொல்லி வச்ச மாதிரி என்னை வந்து கேட்கிறாரு பாருடா. சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். காயத்ரிக்கு ஆசையா ஒரு மோதிரம் வாங்கலாம் தான் சார் போனேன். மோதிரம் வாங்கிட்டு கடையை விட்டு வெளில வந்தப்போ அந்த வீணா போன என் கையில இருந்த பையன் அடிச்சு ஓடிட்டா சார். அவனை துரத்துக்கிட்டு போனேன் சார். ஒரு சந்துக்குள்ள அவனே செத்து கிடந்தா சார். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். என்ன நம்புங்க சார். அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? நீ என்ன பேசுற, அவர் என்ன கேக்குறாரு? எனக்கு எதுவுமே புரியல. என்ன நம்ப புரடி, சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல. அப்பா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எந்த தப்பு பண்ணலப்பா. அம்மா நீங்களாவது நம்புங்கம்மா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. விநாயகம், நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க இதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும்.
அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, அது போதும். நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? நான் கொலை பண்ணல, நான் வர மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கோஆபரேட் பண்ணாதான் ஈஸியா பெயில் கிடைச்சு வெளியில வர முடியும். தேவையில்லாம நீங்களும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் ஏன் பயமுறுத்துறீங்க? விநாயகம், சொன்ன பேச்ச கேளுங்க, கிளம்புங்க. நான் எந்த தப்பு பண்ணல சார். பூரணி, சொல்ல பூரணி. அப்போ எங்க அண்ணன் மேல சந்தேகப்படுறீங்களா?